காலை இளம் பருதி வீசும் கதிர்கள் மோகனமாம் ஜோதி பொருந்தி முறை தவறா வேத திரைகளால் வேத பொருள் பாடும் வங்கக்கடல். இந்த வங்கக்கடலின் கரையில் காந்தியடிகள் நின்று பார்த்து கொண்டிருக்க, சுற்றிலும் இயற்கையெல்லாம் நாங்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று தங்களின் எண்ணங்களை பறவைகள் வழியாக ஒலி எழுப்ப, குடியரசுத் திருநாள் கொண்டாட்டங்கள் இன்னும் சில மணித்துளிகளில் மிக கோலாகலமாக தொடங்க இருக்கின்றன. நிகழ்வியல் விளக்குனர் அறையிலிருந்து எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடியவற்றை பார்க்கிறோம். பறவை கூட்டங்கள் இந்த பகுதியில் பறந்து பறந்து குடியரசுத் திருநாள் வாழ்த்துக்களை தங்களின் இறக்கைகளின் ஒலி வழியாக நமக்கு தெரிவிக்கின்றன. வானத்தில் இதுவரை காணாமல் போயிருந்த மேகக்கூட்டங்கள் கூட இப்போது மெல்ல மெல்ல பஞ்சுப்பொதிகளாக எட்டி பார்த்து நாங்களும் இந்த குடியரசுத் திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருவதை காண்கிறோம். மோகனமான இந்த நேரத்தில் நாட்டின் பணியில் நம்மை நாமே மீள் அர்ப்பணம் செய்து கொள்ளுகிற இந்த தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்கள் இந்த விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். Ladies and gentlemen, the patriotic fervor is filled in the air, with the nature also taking its cue to celebrate in the Republic Day celebrations. We once again welcome you to take part in this joyous occasion. And in a short while from now, our Honorable Chief Minister will be here to take part in the Republic Day celebrations. இன்று நடைபெற இருக்கிற சிறப்பு அணிவகுப்பில் மொத்தம் 46 பிரிவுகள் அணிவணக்கம் செலுத்த இருக்கின்றன. இந்த அணிவகுப்பின் தளவாயாக விங் கமாண்டர் சௌரப் சிங் அவர்களும், துணை தளவாயாக ஃப்ளைட் லெப்டினன்ட் SV மோகன சந்திரிகா அவர்களும் பொறுப்பேற்கிறார்கள். வணக்கம் நேர்களே. 67வது குடியரசு திருநாள் கொண்டாட்டங்களை காண மெரினா கடற்கரைக்கு பொதிகை நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்தியா குடியரசு நாடாக உதித்த தினம். இதோ தமிழகத்தின் குடியரசு திருநாள் கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்
மேதகு ஆளுநர் அவர்களை வரவேற்பதற்காகவும் குடியரசு திருநாள் விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காகவும் இதோ மெரினா கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கெங்கு காணினும் அங்கே பார்த்தீர்களே என்றால் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் முப்படை வீரர்களும் இன்னும் மக்களும் பொதுமக்களும் இந்த குடியரசு தின கொண்டாட்டங்களை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிற காட்சியை உங்களுக்காக பொதிகைக்காக அளித்து கொண்டிருக்கிறேன். வணக்கம், நான் பாலரமணி பேசுகிறேன். என்னோடு சித்ரா அவர்களும் இந்த வர்ணனையை தொடங்க இருக்கிறோம். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழியின் இரு மருங்கிலும் கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் தம்முடைய குடியரசு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி துளிகளில் அவர்கள் அந்த அலங்கார மேடையில் அமர்வார்கள். எங்கெங்கு நோக்கினும் சக்தியடா என்பதை போல எங்கெங்கு பார்த்தாலும் பொதுமக்கள் இந்த குடியரசு தின கொண்டாட்டத்தை உற்சாகமாக கொண்டாடி இருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகொண்டு இருக்கிறீர்கள். இதோ முப்படை வீரர்கள் அணிவகுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மேடை அருகே நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாலையின் இரு மருங்கிலும் பொதுமக்களும் உயர் அதிகாரிகளும் இன்னும் புகழ்பெற்ற வல்லுநர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கையசைத்து வரவேற்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருட்கணம் போயின யாங்கனும் எழு பசும் பொற்சுடர் எங்கெனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி என்கிறான் மகாகவி பாரதி. அந்நியருடைய ஆட்சியிலிருந்து விடுதலைப்பட்டு மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்து கொள்ளும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்திய திருநாள் இது என்பதை மக்கள் அனைவரும் உணர்வதற்காக இந்த திருநாள் இப்பொழுது மிகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடையின் அருகில் இறங்கி அங்கே நின்று கொண்டிருக்கிற முப்படை வீரர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இறங்க தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பயணிக்கிற அந்த கார், அந்த வாகனம் மிக மெதுவாக ஊர்ந்து செல்கிறது. பப்ளிக் டே என்று சொல்லுவார்கள், அது ரீபப்ளிக் டே என்று இந்த குடியரசு தினத்தை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற தருணம் இது. இப்பொழுது மெல்ல மெல்ல முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இருமருங்கிலும் வெகுவாக திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தம்முடைய குடியரசு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தபடியே முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான 4 தூண்களை கொண்டதாக நம்முடைய குடியரசு விளங்குகிறது. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், சுதந்திரம், நீதி மற்றும் சகோதரத்துவம் என்ற 4 அடிப்படை தூண்களை கொண்டதாக உலகிலேயே மிக பாராட்டத்தக்க ஒரு குடியரசு என்பதாக நம்முடைய இந்தியா விளங்குகின்ற ஒரு பொன்னான தருணம் இது. அந்த விழா கொண்டாட்டங்களை மேலும் மகிழ்வுபடுத்துவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மேதகு ஆளுநர் அவர்களுடைய வருகை இருக்கிறது. மேதகு ஆளுநர் அவர்களை வரவேற்பதற்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுடைய வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். இந்த மெரினா வளாகம் எப்படி புனிதமான இடம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்திருக்கிறது. அதையடுத்து நம் குடியரசு திருநாடாக நாம் ஆன பிறகு நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கு நோக்கினும் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் தமிழர்கள் இங்கே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்பொழுது விழா மேடையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். மற்றும் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் புடைசூழ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி மேடையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் 67வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் பங்கு பெற்று தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற காட்சியை இதோ இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். தமிழக ஆளுநர் மேதகு டாக்டர் ரோசையா அவர்களை வரவேற்பதற்காக
தமிழக முதலமைச்சர் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேதகு ஆளுநருடைய வாகனம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மேதகு ஆளுநர் அவர்கள் விழா மேடை அருகே வந்துவிட்டார்கள். அவரை வரவேற்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பூங்கத்தோடு வணக்கம் தெரிவிக்கிற காட்சி. 67வது குடியரசு தினத்தின் கொண்டாட்டத்தின் மிக முக்கிய நிகழ்வு கொடியேற்றுதல். தேசிய கொடி ஏற்றுவதற்காக மேதகு ஆளுநர் அவர்கள் அந்த கொடி கம்பத்தின் அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்ற அதிகாரிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர், கடற்படை அதிகாரி, வான்படை அதிகாரி, கடலோர காவல் படை, காவல்துறை தலைமை இயக்குனர், காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர், காவல்துறை ஆணையர் என்று அங்கு குழுமிருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது மேதகு ஆளுநர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மேதகு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்ற இருக்கிறார்கள். கொடி கம்பத்தின் அருகில் மேதகு ஆளுநர், அருகே மாண்புமிகு முதலமைச்சர். வீரர் துணிந்தேறி நட்ட கொடி, இது வெற்றி விருதா எடுத்த கொடி, யாரும் இறைஞ்சி வணங்கும் கொடி, நமக்கு என்றும் சுதந்திரம் ஈட்டும் கொடி, நாடு நமதாக கண்ட கொடி, அதை நாமே அரசாள வைத்த கொடி, வீடு நமதென்று வீரம் பேசி இன்று வெற்றி முரசறைய செய்த கொடி என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் மிகச் சிறப்பாக நம்முடைய தேசிய கொடியை வர்ணித்து பாடியிருக்கிறார். இதோ கொடியேற்ற போகும் நிகழ்ச்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களும் கொடி கம்பத்தின் கீழ் தேசிய கொடி ஏற்றுவதற்கான இப்பொழுது தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. மேதகு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார்கள். ஆண்டு குடியரசு 67வது குடியரசு நாள் விழாவிற்கான மிக முக்கியமான கொடியேற்றுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றதை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்து மேதகு ஆளுநர் அவர்கள் அணி வணக்கத்தை ஏற்கவிருக்கிறார்கள். குடியரசு நாள் என்பது ஒரு விடுமுறை நாளோ ஒரு கொண்டாட்ட நாளோ மட்டுமல்ல. நாம் இந்தியர்கள் என்பதையும், நாம் மக்களாட்சி தத்துவத்தில் உறுதியான நம்பிக்கை உடையவர்கள் என்பதையும் இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் நாம் பெருமையோடு பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இது. இந்த அணிவகுப்பு தளவாயாக பொறுப்பேற்று வருகிறார் விங் கமாண்டர் சௌரப் சிங். We shall now watch the ceremonial march past and the parade commander is Wing Commander Saurabh Singh and the parade sergeant இதோ இப்போது அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு தளவாயில் விங் கமாண்டர் சௌரப் சிங் தலைமையில் துணைப்படை தளவாய், இராணுவ படைப்பிரிவு, அதன் பின்னால் கடற்படை பிரிவு, இராணுவ கூட்டுக்குழல் முரசு இசை, வான்படை பிரிவு, கடலோர காவல்படை, இராணுவப்படை ஊர்தி 1, இராணுவப்படை ஊர்தி 2, இராணுவப்படை ஊர்தி 3, கடற்படை ஊர்தி, இன்னும் வான்படை ஊர்தி, கடலோர காவல்படை பிரிவு, முன்னாள் இராணுவத்தினர் பிரிவு, சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு, சிஆர்பிஎஃப் கூட்டுக்குழல் முரசு இசை, இப்படி எண்ணற்ற அணிவகுப்பு இப்பொழுது நடைபெற துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து சித்ரா வர்ணனை. ராணுவ படை பிரிவினர் கேப்டன் நவனீத் சிங் அவர்களுடைய தலைமையில் அணி வணக்கம் செலுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் விழா மேடையிலிருந்து பல்வேறு ராணுவ படைப்பிரிவுகளுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று மகாகவி பாரதி சொன்னதைப் போல இந்த நாட்டுக்காக இன்னுயிரை ஈர்க்க தயாராக இருக்கக்கூடிய இராணுவ படை பிரிவினுடைய அணிவகுப்பு இதோ சென்று கொண்டிருக்கிறது. எங்கு மனம் அச்சமின்றி தலை நிமிர்ந்து நிற்கிறதோ, எங்கு கல்வி எல்லோருக்கும் கிடைக்கிறதோ, எங்கு உலகம் குறுகிய பூசல்களால் பிரிக்கப்படவில்லையோ, எங்கு சொற்கள் உண்மையின் அடிப்படையில் தோன்றுகிறதோ, எங்கு விடாமுயற்சி திருத்தத்தை நோக்கிச் செல்கிறதோ, எங்கு உள்ளத்தில் பறந்து விரியும் எண்ணமும் செயலும் வழிகாட்டுகின்றதோ, அந்த சுதந்திர சொர்க்கத்தில் என் நாடு விழித்தெழுவதாக என்கிறான் தேசிய கவி தாகூர். இதோ வான்படை பிரிவு ஸ்ரீ ரேகா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தது கடலோர காவல்படை உதவி கமாண்டன்ட் சுனிதா வேணுகோபால் தலைமையில் அணிவகுப்பு. மிக அழகாக வர்ணமுற அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மெரினா கடற்கரை. இரு மருங்கும் பொதுமக்கள் வெகு ஆர்வத்தோடு இங்கு திரண்டிருக்கிறார்கள். வீர தீர மிக்க படைப்பிரிவுகள் அணிவகுத்து செல்லுகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த அழகான காட்சியை கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டின் மிக பாரம்பரியமிக்க வரலாற்றை விளக்குவதாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. சித்ரா அவர்களே, விடுதலைக்காக இயங்கிய இந்திய மக்கள் பிறகு விடுதலையை பெற்ற பிறகு குடியரசுக்காக இயங்கினார்கள். குடியரசும் கிடைத்த நாடு. வானில் இடத்தையெல்லாம் அந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், மோனத்திருக்குதடி இவ்வையகம் மூழ்கி துயிலினிலே, நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவதோ என்று மகாகவி சொல்லுவார். மிக அழகான ஒரு காதல் கவிதையை இங்கே நாட்டுக்கான காதலாக நீங்கள் மாற்றி சொன்னது என்பதுதான் உங்களுடைய கவித்திறத்திற்கு உதாரணம் என்று நாங்கள் கொள்ளுகிறோம். பீரங்கி படையினுடைய நம்முடைய நாட்டிலேயே உள்நாட்டு தயாரிப்பான நம்முடைய நாட்டு தயாரிப்பை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இராணுவ படை ஊர்தியினுடைய பீரங்கி படையினுடைய T-90 பீஷ்மா டாங்கி என்று இது வழங்கப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தில் நம்முடைய நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இராணுவ அணிவகுப்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எத்தனையோ பேருடைய தியாகத்தையும் அவர்களுடைய வேர்வையும் கண்ணீரும் செந்நீரும் உதிர்த்து இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்து பிறகு குடியரசாக இதை பரிணமிக்க வைத்த ஒரு சிறப்பான நாடாக நாம் இந்த நாளை கொண்டாடி மகிழ வேண்டிய தருணம் இது. சித்ரா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். என்ன ஒரு அழகான இது பாருங்க. இந்தியா அரசியல் அமைப்பு சட்டம் நான்கும் சேர்ந்ததுதான் பொதுமக்களுக்கு கிட்டியிருக்கிற ஒரு மிகப்பெரிய குடியரசு. இந்தியா இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இந்த நான்கும் சரிவர இருக்கிற பொழுது இந்த குடியரசு தினம் எப்படி கொண்டாட்டமாக இருக்கிறது என்பதற்கு இங்கே வந்திருக்கிற மிகப்பெரிய பொதுமக்களும் மிகப்பெரிய பேராளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த குடியரசு தினம் நெஞ்சிலே நெகிழக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இராணுவப்படை ஊர்தி 1, 2, 3 ஆகிய ஊர்தி அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேதகு ஆளுநர் அவர்கள் இந்த அணிவகுப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே மிக முக்கியமான சமூக ஆவணம் என்று கருதப்படக்கூடிய ஒன்று நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம். 2 வருடங்கள் 11 மாதங்கள் 81 நாட்கள் என்று மிகப்பெரிய ஒரு மரத்தான், அதாவது தொடர் ஓட்டமாக நம்முடைய அரசியல் அமைப்பு குழுவினர் ஆராய்ந்து தெளிவுபடுத்திய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் நாம் இன்றைக்கு நம்முடைய அரசியல் அமைப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விடுதலை பெற்ற காலத்தில் இந்தியர்களாலேயே ஆட்சி புரிந்து கொள்ள முடியுமா என்று பல்வேறு நாடுகளும் ஐயப்பட்ட பொழுது
மக்களை மக்களுக்காகவே மக்களால் என்ற உயரிய தத்துவத்தை இந்தியா ஒருபோதும் கைவிடாது. அதை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி காட்டியே தீர்வோம் என்ற நம்முடைய பெரும் தலைவர்களின் தியாகத்தினாலும் விடாமுயற்சியினாலும் இதோ நாம் இன்று எத்தனையோ இன்னல்களை கடந்து 67வது குடியரசு தின திருநாளை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசு திருநாள் நமக்கு தேசிய ஒருமைப்பாடு என்கிற மாபெரும் கொள்கையை, உலகமே போற்றுகிற மிகப்பெரிய கொள்கையை கொடுத்த திருநாள் என்றும் நாம் கொண்டாட வேண்டும். இப்பொழுது அணிவகுப்பை பாருங்கள் சித்ரா, என்ன நடக்கிறது? பல்வேறு காவல் படை பிரிவுகள் இதோ அணிவகுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அணி வணக்கம் செய்வதற்காக இந்த படை பிரிவுகள் வீறு நடை போட்டு நடந்திருக்கின்றன. குழந்தைகள் அனைவரையும் இந்த விழா நிகழ்ச்சிகளை நாம் நிச்சயம் காண செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய வரலாறு என்றால் என்ன, இந்திய வரலாறு எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நாம் புரிந்த தியாகங்கள் என்ன என்பதையும் நாட்டினுடைய வரலாற்றையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு தருணமாக இத்தகைய நாட்கள் அமையக்கூடும். இது ஒரு விடுமுறை தினமோ அல்லது கொண்டாட்ட தினமோ மட்டுமல்ல. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், விதி பயம் கொல்லுவார் என்று மகாகவி பாரதி சொல்லுவார். பாரத தேசம் என்று அழைக்கப்பட்ட நாள் இந்த 1950 ஜனவரி 26 குடியரசு. விதி பயம் கொல்லுவார். நம்முடைய விதியின் மீது ஏதாவது பயம் இருந்தால் அதையும் கொல்லக்கூடிய நாளாக இது அமைய வேண்டும் என்று மகாகவி பாரதி கனவு கண்டார். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அணிவகுப்பு மிக சுறுசுறுப்பாக இந்த காலை வேளையில், அதுவும் மெரினா வளாகத்தில் இந்த அற்புதமான இந்த அணிவகுப்பை மேதகு ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு அழகான ஒரு அமைப்பு பாருங்கள். அந்த அவர்கள் நடந்து வருகிற காட்சியே நான் இந்தியன், நான் இந்தியன், நான் இந்தியன் என்று ஒவ்வொரு அங்க அசைவிலும் தெரிகிற காட்சியை சித்ரா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். நிச்சயமாக ஒரு நாட்டுப்பற்றை மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டும் என்றால் இத்தகைய திருநாட்களை நாம் மிகப்பெரிய விழா கொண்டாட்டமாக கொண்டாடியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய வரலாறு என்பது கடந்த காலம் மட்டுமல்ல, அது நிகழ்காலத்திலிருந்து எதிர்கால இந்தியர்களுக்கும் பரிணமிக்க வேண்டும் என்றால் இத்தகைய விழாக்களை நாம் நாட்டுப்பற்றோடும் நம்முடைய வரலாற்று உணர்வுகளோடும் கொண்டாட வேண்டிய அவசியம் இங்கு நமக்கு நேர்கிறது. கீடு நடை போட்டு வருகிற இந்த கூட்டம் நம் நாட்டை அல்ல, நம் வீட்டை, நம் நெஞ்சை, நம் இதயத்தை, நம்முடைய சுவாசத்தை காத்து கொண்டிருக்கிற வீரர்கள். இந்த வீரர்களுக்கு அணிவகுப்பு செய்வதற்கு கூட நேரம் இல்லை. ஆனால் இந்த குடியரசு தினத்தன்றுதான் ஒரு நாள் அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கிறது. அந்த அவகாசத்திலும் இந்த அணிவகுப்பு அபாரமாக நடைபெறுகிறது. மேதகு ஆளுநர் அவர்கள் அந்த அணிவகுப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிற காட்சியை நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக ஆய்வு செய்து 1000 பக்கங்களாக ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதி இந்திய அரசாங்கம் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் ஜனவரி 26ஆம் நாள் 1950 சட்டபூர்வமாக அங்கீகரிக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஆவணங்களை கொண்டதாக அந்த அமைப்பு விளங்குகிறது. உலகம் முழுக்க இதை ஒரு பிலடெல்பியாவில் 1800களில் நடந்ததற்கு பின்னாடி இதைவிட ஒரு சிறப்பான சமூக ஆவணம் இல்லை என்று கூறப்பட்ட ஒரு பாராட்டை கொண்டதாக நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் செயல்பட்ட இந்த குழு அன்றைக்கு சிந்திய வியர்வையை இன்றைக்கு நம் குடியரசாக சுதந்திரமாக வானத்தில் வட்டமிட்டு பறக்கிற பறவையாக மற்றவர்களுடைய நெஞ்சின் உறவை நம்முடைய கைக்குள் போட்டுக்கொண்டு நாம் பீடு நடை போடுகிறோம். ஆகையால் தான் இந்த அணிவகுப்பை நாம் அப்படி அங்கலாய்த்து பார்க்கிற ஒரு அழகை பொதுமக்களை பாருங்கள், எவ்வளவு அன்போடு ஆதரவோடு அவர்கள் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குடியரசு திருநாட்டில் குடியிருக்கிறோம் என்கிற ஒரு உரிமை, ஒரு உணர்வு அவர்களுடைய முகத்தில் தெரிகிற காட்சியை சித்ரா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? நிச்சயமாக. நமக்கு நாமே அல்லது நம்மை நாமே ஆட்சி புரிந்து கொள்கிறோம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல.
அந்நிய நாடுகளிடம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திர உணர்வு என்பதை புரிந்து கொள்ள முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அணிவகுப்பை அவ்வளவு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அணிவகுப்பினுடைய அந்த அழகை அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் சிரித்த முகத்தோடு இந்த அணிவகுப்பினுடைய அந்த அழகை அவர்கள் தங்களுடைய இதயத்திலே பதித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதம். அதாவது ஒரு சமநிலையில் சமச்சீரோடு அவர்கள் உற்சாகத்தோடு செய்கிற இந்த அணிவகுப்பு உள்ளபடியே இந்த காலை வேளையில் உற்சாகத்தை மட்டுமல்ல, ஒரு உத்வேகத்தையும் நமக்கு தருகிறது. விழா மேடை மிக வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். பின்புறம் காந்தி அவர்களுடைய சிலை, பட்டொளி வீசி பறக்கும் மூவர்ண கொடி, அணிவணக்கத்திற்கு வணக்கம் செலுத்தும் மேதகு ஆளுநர் அவர்கள். இதோ இங்கே இளம் மாணவிகளுடைய அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. காவல் உதவியாளர் கே முத்துலட்சுமி தலைமையில் தமிழக சிறப்பு காவல் படை பெண்கள் படை. இளைய தலைமுறை இந்திய வரலாற்றை சிறப்புற அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதோ மாணவர்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய அழகிய காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டப்படை, தேசிய மாணவர் படை பெண்கள் என்று பல்வேறு வகையான மாணவர் படை பிரிவுகளும் இதோ இங்கே அழகுற குரல் இசையை முழைத்துக் கொண்டு இங்கே அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் வீறு நடை போட்டபடி கொடிக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சி. நாட்டு விடுதலையில் மிக அதிகமான பெண்கள் பங்கேற்ற வரலாறு நம்முடையது. மற்ற எந்த இயக்கத்தை விடையும் நாட்டு விடுதலைக்காக பெண்கள் அதிக அளவு வெளியே வந்தார்கள், பங்கு கொண்டார்கள், சிறை சென்றார்கள் என்பது இந்திய நாட்டினுடைய வரலாறு. தியாக தழும்புகள் புடைசூழ எழுந்தது இந்தியா. இந்திய திருநாட்டிற்காக எத்தனை பேர் எத்தனை தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் தியாக திருநாளாக நாம் அதை நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்தியா மிகப்பெரிய குடியரசு திருநாளாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. குடியரசு திருநாடாக அது மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறதை காட்டுவதற்காகத்தான் இந்த அணிவகுப்பு. எத்தனை சுறுசுறுப்பு இந்த அணிவகுப்பில். மேதகு ஆளுநர் அவர்கள் இன்னமும் வந்து கொண்டிருக்கிற அந்த படை அணிவகுப்பினுடைய அந்த அழகை அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அணிவகுப்பினுடைய அன்பை, மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதோ குழலிசை முழங்க இந்த அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனிய நீர் வளத்தினை இன்கனி சுவையினை பொதிகை தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர்கள் அவர்கள் இந்த கண் கொள்ளும் காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இப்பொழுது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒளிப்பதிவு கருவி எங்கு பட்டாலும் இந்த அணிவகுப்பு தெரிகிற காட்சி இதுவே மிகச்சிறந்த அணிவகுப்பாக நம்முடைய நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்து குலாவி என்று சொல்லுகிற மாதிரி அற்புதமான ஒரு அணிவகுப்பு. இதோ மாணவ பெரும்படை வந்து கொண்டிருக்கிறார். நாட்டு நலப்பணி திட்டம், சாரணர் படை என்று பல்வேறு பிரிவுகளாக நாட்டுக்கு எந்த வகையிலெல்லாம் சேவையாற்ற முடியுமோ அந்த மனப்பான்மையை இளைய தலைமுறையினரிடையே ஊட்டுவதற்காக இத்தகைய படைப்பிரிவுகள் உண்டாக்கப்படுகின்றன. நாட்டு வரலாறு என்பது கடந்த காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் அது சிறப்புற விளங்க வேண்டும் என்றால் இளைய தலைமுறை அதை சிறப்புற அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த படைப்பிரிவுகளையும் இந்த அணிவணக்க மரியாதையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவிகள் இதோ இங்கே அணிவணக்கம் செலுத்துவதை பார்க்கிறீர்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் அணிவணக்கத்தை ஏற்று முடித்தவிடம் மேடைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் மற்றும்
அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது ஆகியவற்றை வழங்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அணிவகுப்பு நடந்து முடிந்த நேரம், இப்பொழுது பதக்கங்கள் வழங்கப்பெறும் நேரம். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக மிக பெருந்திரளாக இந்த வருடம் இந்த 67வது குடியரசு திருநாளை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் குழுமியிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின திருநாள் அன்று 4 விருதுகளை தமிழக அரசு வழங்கி அந்த சாதனை புரிந்தவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. முனைவர் அவர்கள் கூறியதைப் போல வீரதீர செயலுக்கான 4 விருதுகளை இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். இதில் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த MS பாஸ்கருக்கும், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திரு கோ சீனிவாசனுக்கும், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த செல்வன் க ரிஷிக்கும், சென்னையைச் சேர்ந்த திரு ச முகமது யூனுஸுக்கும் இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் 2016ஆம் ஆண்டிற்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அன்போடு இந்த பதக்கங்களை அணிவித்து பாராட்டு சான்றிதழ்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் நங்கநல்லூரை சேர்ந்த திரு கோ ஸ்ரீனிவாசன் விருதை பெற்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லை வாசலை சேர்ந்த செல்வன் க ரிஷி அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வீரதீர செயலுக்கான அண்ணா விருது. சென்னை சூளைமேடு சௌராஷ்டிர நகரைச் சேர்ந்த திரு ச முகமது யூனுஸ் அவர்களுக்கு இந்த முகமது யூனுஸ் தான் வெள்ளப்பெருக்கின் போது திரு முகமது யூனுஸ் அவர்கள் முயற்சியினால் ஏறத்தாழ 1500 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அந்த வீரதீர செயலுக்காக இந்த பதக்கத்தை பெறுகிறார். இது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை திரு MB அபுபக்கர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் பெற்ற காட்சியை பார்த்தீர்கள். காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கண்காணிப்பாளர் திரு கு ராஜேந்திரன் அவர்கள் தமிழக முதலமைச்சரிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் மெச்சத்தக்க பணி புரிந்ததற்காக திரு கு ராஜேந்திரனுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது, இந்த பதக்கம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த அயல் பணி தனிப்பிரிவில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சு ராமமூர்த்தி அவர்கள் காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெறுகிறார். அடுத்ததாக தருமபுரி மாவட்டம் அயல் பணியில் மதுவிலக்கு அமலாக்க சிறப்பு குழுவைச் சேர்ந்த திரு மார் ராஜு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் மேல் கிராமங்களை உடைய நம்முடைய நாடு இன்னும் விவசாய நாடு என்பது நமக்கு மிக பெருமை உண்டு. அந்த வகையில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தி பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருதை திருமதி பா பிரசன்னா மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் பெறுகிறார். எதையும் கொண்டாடி மகிழ்வதுதான் நம்முடைய இயல்பு இல்லையா முனைவர் அவர்களே? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் பதக்கங்களை நாம் அள்ளி அளித்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீரதீர செயலுக்கான எத்தனை விருதுகளை அள்ளி தந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த காட்சியெல்லாம் அங்கே மக்கள் பாருங்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சின்னம் சிறார்கள். நாளைக்கு நாமும் வீரதீர செயல் விருது பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த சிறார்களை பார்க்கிறேன். இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு அரங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு குழு படம், குரூப் போட்டோ. மூவர்ண கொடியை தம்முடைய உடலில் தாங்கியபடியும் கைகளில் ஆட்டியபடியும் மிக உற்சாகத்தோடு பொதுமக்கள் இந்த 67வது குடியரசு தின விழாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய பல்வேறு உயர் அதிகாரிகள் இங்கே விழா மேடையில் குழுமி இருப்பதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காட்சிக்கு அரிதான இந்த குழு படம் இப்பொழுது எடுக்கப்பட்டது. அடுத்தது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்காக
இந்த மெரினா வளாகம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சபாநாயகர், இன்னும் உயர் அதிகாரிகள் போன்றோர் இப்பொழுது அடுத்து நடக்க இருக்கிற நிகழ்ச்சியினுடைய அழகை ரசிப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற மகாகவி பாரதியினுடைய அருமையான பாடலுக்கு நடனம் ஆடியபடி அடுத்து மாணவிகள் வர இருக்கக்கூடிய ஒரு வண்ணமயமான காட்சியை நீங்கள் காணவிருக்கிறீர்கள். இங்கு இதோ விழா மேடை மேதகு ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் காத்துக்கொண்டார். சென்னை எழும்பூரை சேர்ந்த மாநில மகளிர் மேல்நிலை பள்ளி மாணவிகள் இதோ வண்ணமயமான கலை நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறார். அடுத்த கலை நிகழ்ச்சியில் நமது கண்களையும் கருத்தையும் கவர வருகின்ற மாணவியர்கள் சென்னை ஸ்பிரிங்ஃபீல்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் வழங்கும் காவடி மற்றும் கும்மி நடனம். Following that foot tapping number by Presidency Higher Secondary School students, we have Kavadi and Kummi dance presented by students of the Springfield Matriculation Higher Secondary School, KK Nagar. சக்தி பிறக்குது மூச்சினிலே.
படைத்த தமிழ்நாடு. நெல்லை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பிற நாடுகள் நாகரீகத்தை தொடங்குவதற்கு முன்னரே கலை வளத்தில் செழித்து நின்ற தமிழகத்தின் நாட்டுப்புற நடனங்களை, கெக்கலிக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு வகைகளை இங்கே நிகழ்த்தி காட்ட வருகின்றனர் ராணி மேரி கல்லூரியின் மாணவியர். Queen Mary's College, Kamrajar Salai now present a folk dance. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியலை. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியலை. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. தொடர்ந்து பல்வேறு கவின் கலைகளின் தாயகமாய் விளங்கும் நம் தமிழகத்தின் பாரம்பரிய நடனங்களை நிகழ்த்தியபடி குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி மாணவியர் வருகிறார்கள். With a galore of traditional numbers, we have the talents of Guru Shri Shanti Vijay Jain College for Women, Beperi for you. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து
பறக்குது மூச்சினிலே. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியலை. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியலை. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பள்ளி மாணவியரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் வழங்குகிற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தின் கல்பேலியா நடனம் முதலாவதாக வருகிறது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடிக்கடி மாறக்கூடிய தன்மை படைத்த கல்பேலியா பழங்குடி இன மக்களால் ஆடப்படுகிற கல்பேலியா நடனம் பாம்புகள் வளைந்து வளைந்து செல்வதை போன்று ஆடப்படுகிறது. இந்த நடனத்தை ஆடுகிற பெண்கள் லேங்கா என்கிற ஆடையை அங்க்ராக்கி என்கிற மேல் சட்டையோடு அணிந்து தலையை சுற்றி ஒதானி என்கிற உடையையும் அணிந்திருக்கின்றனர். நாட்டுப்புற கதை பாடல்களுக்கு இவர்கள் ஆடுகிற இந்த நடனம் யுனெஸ்கோவின் பண்பாட்டு பாரம்பரிய பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது என்பதனை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நினைவூட்டி ராஜஸ்தான் மாநில கல்பேலியா நடனத்திற்கு அழைக்கிறோம். Kalbelia dance from Rajasthan. This dance captures serpentine movements and is organized by the South Zone Cultural Center.
ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் தந்தையர் வாழ்ந்த பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தொடர்ந்து தென்னக பண்பாட்டு மையம் வழங்குகிற உத்தரகண்ட் மாநிலத்தின் சப்பேரி நடனம். ஆண்களும் பெண்களுமாக இணைந்து ஆடுகிற இந்த நடனம் குடுக்கா, மஞ்சீரா மற்றும் புல்லாங்குழல் ஆகியவற்றின் இசைக்கேற்ப ஆடப்படுகிறது. பெண்கள் கைகளில் கண்ணாடியையும் வண்ண துணியையும் ஏந்தி ஆடுவர். Kalbelia is followed by Chapeli dance of Uttarakhand, organized by the South Zone Cultural Center of Tanjavur. மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. Kuduka, Manjira, flute are the instruments used for this dance. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் பொன்னான திட்டங்களை உடனுக்குடன் மக்களுக்கு தெரிவித்து மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக விளங்கி செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு Information and Public Relations Department.
கலை சிறப்பை தொடர்வது ஆட்சியின் சிறப்பு. தமிழக மக்களின் நலனுக்காக நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் தமிழக அரசு சாதித்திருக்கக்கூடிய சாதனைகளை காட்டித் கொண்டிருக்கிற அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு எதையும் மங்களமாக தொடங்குவது தமிழக அரசு. அந்த வகையில் மங்களமான நாயன இசையை இசைக்கல்லூரி மாணவர்கள் வழங்க திருக்கோயில் படத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. நாதஸ்வர அலங்கார ஊர்தி, தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி, மக்கள் நலனுக்காக திட்டங்கள் பல தந்தவர் தானுக்கு தங்கமும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் இதோ அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு தொடர்கிறது. முதல் ஊர்தியாக சென்றது மங்களகரமான நாகஸ்வர அலங்கார ஊர்தி. அடுத்து வருவது செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய அலங்கார ஊர்தியை இதோ இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய செயல்பாடுகளை விளக்கும் விதமாக இந்த அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்வது தமிழக காவல்துறையினுடைய அலங்கார ஊர்தி. தொடர்ந்து வருவது கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை சார்ந்த அலங்கார ஊர்தி. அதனுடைய செயல்பாடுகளை விளக்கும் விதமாக இந்த அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய அலங்கார ஊர்தி தனிநபர் இல்ல கழிப்பறை, திடக்கழிவு மேலாண்மை, சூரிய சக்தி மையம், தூய்மை காவலர், கிராம சேவை மையம் என்று பல்வேறு செயல்பாடுகளை விளக்கிய வண்ணம் வந்து கொண்டிருப்பதையும் அதை பொதுமக்கள் ரசித்து பார்ப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். தொடர்ந்து வருவது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய அலங்கார ஊர்தி. Is the Department of Agriculture and Horticulture float. Keeping in view the welfare of the farmers and the potential for high returns, the Honorable Chief Minister has announced an allocation of 56.76 crore rupees for flower cultivation. The front view of the float depicts the Secretariat building adorned with red and white roses and the center of Holy Green house model. வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையினுடைய அலங்கார ஊர்தி மிக அழகுற வண்ணமயமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொய்மலர் சாகுபடியில் தமிழகம் முதலிடம் வகிப்பதை அந்த ஊர்தி நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் காண்கிற இது பள்ளி கல்வித்துறையை சார்ந்தது. மாணவர்களுக்கான இணை சீருடை, மலைவாழ் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு கம்பளி சட்டை போன்ற அனைத்து வசதிகளையும் செய்து தருகிற இந்த பள்ளி கல்வித்துறையின் சாதனைகளை விளக்குகிற ஊர்தி இது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களும் இந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் அதன் சாதனைகளை இங்கே விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிற இந்த விந்தையான இதை ஒரு அணிவகுப்பு என்று நாம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இது பொதுமக்கள்
ஆர்வத்தோடு கவனித்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய ஊர்தி முழுமையாக தடுக்கப்பட்ட தொற்றுநோய் இல்லாத மாநிலமாக தமிழகம் எவ்வாறு மாற்றப்பட்டது என்பதை மிக அழகுற விளக்கிய வண்ணம் இதோ சென்று கொண்டிருக்கிறது. தாய்மை போற்றும் திட்டங்களும் தூய்மை போற்றும் திட்டங்களும் இந்த துறைக்கு சொந்தமானவை என்பதை எடுத்துக்காட்டும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை இது. தொடர்ந்து வருவது கைத்தறி மற்றும் துணி நூல் துறையினுடைய அலங்கார ஊர்தி. கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக அரசு மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான செயல்பாடுகளையும் திட்டங்களையும் இந்த ஊர்தி விளக்கிக் கொண்டிருக்கிறது. இதோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய ஊர்தி இது. ஆதி திராவிடர்களும் பழங்குடியினரும் வளமான ஒரு வாழ்க்கைக்கு அடிகோலிட வேண்டும் என்று அயராது பாடுபடுகிற இந்த துறையினுடைய சாதனையை சுமந்த வண்ணம் இந்த ஊர்தி வலம் வருகிறது. 2013-14 ஆண்டிற்கான தேசிய சுற்றுலா விருதை நாட்டிலேயே சுற்றுலாத்துறையில் மிக சிறப்பிடம் வகித்ததற்கான மத்திய அரசினுடைய பரிசு பெற்ற நிகழ்ச்சியை விளக்கிய வண்ணம் சுற்றுலாத்துறையினுடைய அலங்கார ஊர்தி இதோ சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் மிக ஆர்வத்தோடு இந்த அலங்கார ஊர்திகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வருவது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை. திருமண நிதி உதவி திட்டங்கள், திருநங்கைகளுக்கான நல திட்டங்கள் என்று அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு சென்றடையும் வண்ணம் செயல்படுகிற இந்த துறையினுடைய ஊர்தி இதோ வந்து கொண்டிருக்கிறது. கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அலங்கார ஊர்தி இதோ கடந்து செல்வதை பார்த்தீர்கள். அடுத்தது பொது தேர்தல்கள் துறையினுடைய அலங்கார ஊர்தி. ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. குடியரசு நாட்டில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் தேர்தல்களை மிகச் சிறப்பாக நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான ஒரு பணி, இன்மாலய சாதனை என்பதை விளக்கும் வகையாக அந்த அலங்கார ஊர்தி இதோ சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தலைமைச் செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் சௌரப் சிங் அவர்களை மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்விப்பார். அறுபத்தி 7வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பித்த இந்திய தேசம் எதிலும் முந்திய தேசம் எனுமாறு இந்த குடியரசு தின கொண்டாட்டங்கள் இப்பொழுது நிறைவு பெறுகின்றன. நாட்டுப்பண் இசைத்ததை கேட்டீர்கள். இப்பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் விடை பெறுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடை கொடுக்கிறார்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்ற இனிய நிறைவோடு
நாம் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற பெருமித உணர்வோடு இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் எம்மோடு இணைந்திருந்த பொதிகை நேயர்களுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த குடியரசு தின கொண்டாட்டங்களை முடித்துவிட்டு புறப்பட தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது பொதிகை உங்களுக்கும் குடியரசு தின கொண்டாட்டங்களை, குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து சித்ராவோடு விடை பெறுகிறேன். பாலரமணி. நன்றி, வணக்கம். அமைப்பாளர் அரசு இணை செயலாளர் பொதுத்துறை திருமதி அனு ஜார்ஜ் அவர்கள். இந்த அணிவகுப்பின் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் தாம்பரம் வான்படை நிலைய குரூப் கேப்டன் டி.எஸ். டாகர். துணை ஒருங்கிணைப்பாளர் வான்படை நிலையத்தின் ஃபிளைட் லெப்டினன்ட் எஸ்.சி. மோகன சந்திரிகா. ஒருங்கிணைப்பாளர் தாம்பரம் வான்படை நிலையத்தைச் சேர்ந்த சார்ஜென்ட் உதய் பாஸ்கர் மற்றும் கார்பரல் ரமேஷ் சந்தானம். குடியரசு திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்து குடியரசு திருநாள் கொண்டாட்டங்களுக்கு மேலும் சிறப்பு கூட்டிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கிய அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு தமிழக அரசின் செய்தித்துறையின் ஏற்பாட்டின் கீழ் நடந்தது. முத்தான திட்டங்களையும் அளப்பரிய சாதனைகளையும் மூளை முடுக்குகளெல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய கடமையை செவ்வனே ஆற்றி வருகிற தமிழக செய்தித்துறையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அலங்கார ஊர்திகள் அணிவகுப்புக்கும் கலைக்குழுவினர் மற்றும் நிகழ்வியல் விளக்குனர் குழு ஆகியவற்றுக்கு முதன்மை அமைப்பாளராக செயல்பட்டவர் அலுவலார் அரசு இணை செயலாளரும் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநருமான